கர்த்தர் உனக்கு முன்பாக போய் என்ன செய்கிறார் என்கிற சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்பாக வேத வசனத்தின் வெளிச்சத்தில் வைக்கிறேன். நீங்கள் அதை பிடித்துக் கொண்டு அந்த நிச்சயத்தோடு நீங்கள் போங்கள். கர்த்தர் உங்களுடைய வழிகளிலே முன்பாக அவர் போய்கொண்டே இருப்பார். ஒரு புதிய ஊழியம் யோசுவாவின் கையில் வந்தது. ஒரு புதிய வழி யோசுவாவின் கையிலே வந்தது. ஏனென்றால் வனாந்தரங்களில் தான் அவன் நடந்து வந்தான். எகிப்திலிருந்து வெளியே வந்தவன், வனாந்தரங்களிலே நடந்து வந்தவன். இந்த தூதை நீங்க நல்லா கேட்ச் பண்ணணும். இதுதான் ஒரு வருஷத்துக்கு உள்ள உங்களுடைய மெயினான ஒரு தாட். இதை பிடிச்சிட்டே நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லையை நீங்க போய் டச் பண்ணிடுவீங்க. உங்களுடைய இலக்கை நீங்கள் தொட்டு விடுவீர்கள். இதுவரை அவனுடைய பாதை முழுவதும் வனாந்தரம். இனிமேல் இவனுடைய பாதை முழுவதும் யோர்தான், அடுத்து கானான். பாருங்க, இத்தனை வருஷம் நடந்த வழிகள் வேறு. இனிமேல் இந்த வருஷத்துல கர்த்தர் ஒரு வித்தியாசமான ஒரு நிறைவான பாதையில நம்மை கொண்டு போகிறார். அப்படினால்தான் அந்த இடத்துல வரும் பொழுது அவன் தவிக்கிறான். உடனே சொல்றார், நான் உனக்கு முன்னால போறேன், நான் உனக்கு முன்னால போறேன். எனக்கு பைபிள்ல படிச்சு பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் சொல்றார், நான் போறேன், நீ இரு. இப்ப யாராவது ஒரு காரியத்துக்கு நம்ம போகும்போது நான் உனக்கு முன்னால போறேன், யார் முன்னால போறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பூனைக்கு யாரு மணி கட்டுறது அப்படின்னு நமக்குள்ள ஒரு பயம். எல்லா எலிகளுக்கும் பயம் இருந்துச்சு. அது போல நமக்கும் இருக்கும். எப்படி இந்த வருஷத்தை எப்படி 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 டேக்கிள் பண்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, நீ ஏன் சும்மா இரு, நான் என்ன செய்யறேன், நான் மணியை கட்டுறேன். நான் பைபிள்ல படிச்சு பார்த்ததுல தாவீதினுடைய விஷயத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ இரு, நான் உனக்கு முன்னால புறப்பட்டு போறேன். அருமையான ஒரு வார்த்தை. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் திடீரென்று அவனுக்கு ராஜ்ய பதவி கிடைத்தது. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான். அவன் ராஜாவா மாறிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே இந்த சத்துருக்களுக்கு எல்லாம் பயங்கர வெறித்தனம் ஆயிடுச்சு. எப்படி இவனுக்கு இவ்வளவு பெரிய போஸ்டிங், சமஸ்த இஸ்ரவேலுக்கு எப்படி இவன் ராஜாவாயிட்டான்? உடனே அந்த வல்லமைகள் எல்லாம் அவனை எதிர்க்க முடியாத வந்தது. நீ போன வருஷம் செத்து போயிருவன்னு பிசாசு நினைத்தான். போன வருஷம் உன் பிசினஸோட நீ அழிஞ்சு போயிருவன்னு நினைச்சான். உன் குடும்பம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மனுஷர்களுக்கு இருந்தது. அநேகர் உன் கதை முடிந்ததுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. இந்த நிலவரத்துல தான் உன்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலவரம் இருக்கும் பொழுது இப்போ பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வந்துட்டாரு. அவன் விழும்படி தள்ளினான், கர்த்தர் என்ன செய்தார், நம்ம ஓடி வந்து தாங்கினார். அவன் செத்து போகணும்னு சொல்லி வியாதியில படுக்க வச்சான், கர்த்தர் நம்ம வந்து சுகமாக்கிட்டாரு. அவன் வறுமையில கொண்டு போனான், கர்த்தர் வந்து நம்ம ஆசீர்வதிச்சிட்டாரு. அவன் நம்ம துக்கத்துல தள்ளினா, கர்த்தர் வந்து நம்ம சந்தோஷப்படுத்தினார். தடுமாறி போனோம், கர்த்தர் வந்து நிலைநிறுத்தினார். ரொம்ப கஷ்டப்பட்டோம், அழுதோம், கண்ணீர் வந்தது. ஆனா கர்த்தர் வந்து அந்தந்த நேரங்களில் கண்ணீரை துடைத்தார். வார்த்தை இல்லாம, பேச்சு துணை இல்லாம ஒரு தனிமையில தவிச்ச நேரங்கள் உண்டு. கர்த்தர் அந்த நேரத்தில் வந்து நம்மோடு இடைப்பட்டார். ஒரு தூது வரும், ஒரு தீர்க்க தரிசனம் வரும், ஒரு பாடல் வரும், ஒரு வரி வரும், ஒரு தரிசனம் வரும், ஒரு வார்த்தை கிடைக்கும். இதை நமக்கு பிடிச்சிட்டே இந்த வருஷத்துல வந்துட்டோம். இந்த வருஷத்துல நீ வந்தது உனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னொரு ஆளுக்கு பயங்கர துக்கம், பயங்கர வெறித்தனம் ஆயிட்டான். யார் அவன்? பிசாசு. இவன் முடிஞ்சு போன கதைன்னு நினைச்சோம், எழும்பிட்டான். ஈசா என்னும் அடிமரம் அது வெட்டப்பட்டு விட்டது, காய்ந்து போய் விட்டது, இனி இதுல ஒன்றுமே முளைக்காதுன்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு வேர் துளிர்த்து அதன் கிளை செழிக்கும். உன் குடும்பம் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னான் பிசாசு. அப்படி இல்லையே, கர்த்தர் உன்னை ஜீவனோடு என்ன செய்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை போராட்டங்கள், எத்தனை விதமான தாக்குதல்கள். பாருங்க, அதிசயமான தேவன். தாவீதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. அவங்களுக்கு பார்த்தாங்க, நம்மகிட்ட இருந்த ஒரு ஆளு, நம்ம கூட சுத்திட்டு இருந்த ஆளு, நாம் பார்க்க பைத்தியக்காரனை போல எச்சி ஒழுகி சட்டையை கிழிச்சிட்டு ஏன் முன்னால நின்ன ஆளு இப்ப யாரா மாறிட்டான், ராஜாவாய் மாறிட்டான். ஏன் தேசத்துல நான் சிக்லாக் என்ற ஒரு இடத்தை கொடுத்து இவனை பராமரிச்சேன், நான் கொடுத்திருந்தேன் எல்லா வசதி வாய்ப்பும். ஆனா இன்னைக்கு என்னை விட்டு உதறி போய் அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிட்டான். பாருங்க பிசாசு, பாருங்க எவ்வளவு வெஞ்சன்ஸ், எவ்வளவு பழி வாங்குற ஒரு வெறித்தனம். பாருங்க, எல்லா பிசாசு மொத்தமா கிளம்பி வந்துட்டாங்க பெலிஸ்தர்கள். அந்த நேரத்தில் தான் தாவீது சொன்னான், என்ன ஆண்டவரே, நான் ஒரு புதிய அனுபவத்தில் வந்துட்டேன். உடனே எல்லாரும் வந்துட்டாங்களே, நீ புது வருஷத்துல வந்த உடனே எல்லாம் வரும். போச்சே 2010 இவனுக்கு கிடைச்சிருச்சே, உன் ஜாதகத்துல 2009 நீ செத்து போவேன் இருக்கும். உனக்கு அது பிறகு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, உனக்கு நோ சான்ஸ் சொல்லியிருப்பான்.
உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன் ஊழியம் முடிஞ்சு போச்சு, உன் லைஃபே முடிஞ்சு போச்சுன்னா உன் காதுலயே கேட்டிருக்கோம், இனி தேர மாட்டான், இனி முடிஞ்சது. ஆனா கர்த்தர் பாருங்க 2010 நம்ம அழகா கொண்டு வந்து உள்ள இறக்கிட்டார், அழகா கொண்டு வந்து லேண்ட் பண்ண வச்சுட்டாரு. சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் ஒரு பயங்கர பராக்கிரமசாலியா இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக வந்து நிப்பாட்டி வச்சிருக்க. நான் பார்க்கிறேன், ஒரு ஆள் பட்டயத்தை வச்சுட்டு வெட்டுறான், பட்ட 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 பட்டன்னு வெட்டுறான். அப்படித்தான் ஸ்டார்டிங் அந்த 2010 ஸ்டார்ட் அப்படித்தான் வருது. ஒரு 2 பெரிய செட்டை அப்படியே ஒருத்தனுக்கு கொடுக்கப்படுகிறார். பாருங்க தேவன் எப்படி நம்முடைய ஜனத்தோடு இறங்கி வருகிறார் பாருங்க. இந்த சூழ்நிலையில தாவீது அப்படி நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் அவனுக்கு சொன்னார். 2 சாமுவேல் 5:24 அழகாக ஒரு வார்த்தை சொல்றார். நீ சும்மா இரு, அந்த முசுக்கட்டை பூச்சியினுடைய அந்த சத்தம் உனக்கு கேட்கும், அந்த செடிகளில் நுனியில் செல்கிற இறைச்சலை நீ கேட்கும் போது நீ சீக்கிரமாய் எழும்பி போ, பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். நீங்க இந்த கூட்டம் முடிஞ்சு நீங்க கேட்ல போய் டிஃபன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இல்ல பாக்கெட் பண்ணிக்கிட்டு நீங்க கிளம்பி ரோட்டுக்கு வரும்போது அதுக்கு முன்னால யார் புறப்பட்டிருப்பா? அது நிச்சயம் உள்ளவங்களா இல்லையே சொல்லுங்க. இந்த கேம்பஸை விட்டு நீ வெளியே போகும்போது கர்த்தர் உனக்கு முன்பாக என்ன செய்வாரு? அவர் புறப்பட்டுருவார். பரப்பிட்டான், என் பிள்ளை பரப்பிட்டான். நான் பார்த்தேன் ஒரு இடத்துல ஒரு பெரிய போலீஸ் கமிஷனர், அவர் ஆபீஸ்ல இருந்து வெளியே வர்றாரு, கிளம்புறாரு. சிட்டி கமிஷனர் கிளம்புறாருன்னு சொன்னாங்க. டக்குன்னு வந்தாரு, கார் கிளம்பிடுச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவர் இன்னொரு ஆபீஸ்ல போயிட்டாரு. அந்த சிட்டி டிராபிக்ல எப்படி போயிருப்பாருன்னு பார்த்தா இவர் கிளம்பின உடனே நியூஸ் கொடுத்துட்டாங்க. அவர் வெளியே வந்து ஆபீஸை விட்டு நெஞ்சிட்டாரு, வெளியே வந்துட்டாரு. இந்த ரூட்ல அவர் வெளியே போறாருன்னு அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் பைலட் மாதிரி முன்னால போய் எல்லாரும் ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு செகண்ட்ல அவர் பாடு கிராஸ் ஆகி போயிட்டார். அது போல நீ வீட்டுல இருந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு நீ கிளம்ப போற, நீ கிளம்புறதுக்கு முன்னால கர்த்தர் சொல்றாரு அந்த வசனம். நீங்க எல்லாரும் போட்டி போடுறதுனால தான் நான் வாசிக்கிறேன். நீங்க நார்மலா நான் சொல்ற ஆள் மட்டும் வாசிட்டு வந்தீங்க, இல்ல ஒழுங்கா வந்தீங்கன்னா இது நானா நீங்கிறது எல்லாம் போட்டு காய்ச்சி காய்ச்சின்னு கத்துறதுனால அது வந்து அந்த பிரசன்ஸ், டிவைன் பிரசன்ஸ் வந்து அடிபட்டுரும். அந்த தெய்வீக சமூகம் அடிபட்டுனா அதுக்கு பிரயோஜனம் இல்லையே. அதனால தான் அங்க சொல்லி இருக்கிறது, நீ சீக்கிரமா எழும்பி போ, பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். பாருங்க, நீ சும்மா இரு, நீ புறப்பட்டு வர்றதுக்கு முன்னால நான் போய் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறேன், ஒண்ணுமில்லாம ஆக்கிறதுக்கு நான் உனக்கு முன்னாக போகிறேன். பாருங்க, ஒரு தகப்பன் இப்படி செய்வானா? உன் கூட பிறந்த அண்ணன் இப்படி செய்வானா? உன் புருஷன் இப்படி செய்வானா? உன் பிள்ளைகள் இப்படி செய்வாங்களா? எப்பா நீ கொஞ்சம் எனக்கு முன்னால போப்பானா, நீ போன்னு சொல்லுவான். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவான். உன்னால பெரிய தொல்லையா போச்சுன்னு சொல்லுவான். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ சீக்கிரமா எழும்பி போ, நீ போயிட்டே இரு, நான் பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க நான் உனக்கு முன்பாக போய்கொண்டே இருப்பேன். உபாகமம் 31:3 இதே வார்த்தை சொல்லி இருக்கிறது. அவர் போனால் சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள், நீ போனால் சத்துருக்கள் உன்னை எதிர்ப்பார்கள். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க பாருங்க. அவர் போனால் அவர் சத்துருக்களை என்ன செய்வார்? அழிப்பார். நீ போனால் சத்துருக்கள் உன்னை என்ன செய்வார்கள்? எதிர்ப்பார்கள். அப்ப நீங்க யார் போகணும்னு யோசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில யார் போகணும்னு யோசிக்கிறீங்க? எங்க இருக்கிறவங்களும் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் போனால் சத்துரு உன்னை எதிர்ப்பான், உன்னை ஈர்சியா மேற்கொண்டலான்ட்டு ரொம்ப போல்டா வந்து எதிர்த்து நிற்பான். ஆனா அதே இடத்துல சத்துரு கர்த்தர் போனால் அந்த இடத்துல சத்துருக்களை என்ன செய்கிறார்? அழிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல கர்த்தருடைய வேலை என்னன்னு சொன்னா, நீ எழும்பி சீக்கிரமா உன்னுடைய வேலையை நீ செஞ்சுக்கிட்டே இரு. கர்த்தர் அதுக்கு முன்பாக எழும்பி உன்னுடைய சத்துருக்களை அழிப்பார். கர்த்தர் முன்னால் போகிறதுனால் நடக்கிற முதல் சம்பவம் சத்துருக்களை அழிப்பது. எப்படி அழிக்கிறார்? 97ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அக்கினி அவர் முன் சென்று சத்துருக்களை என்ன செய்யும்? அழிக்கும். நல்லா கவனிங்க எல்லாரும் பிளீஸ். தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக அருளப்படுகிற ஒரு வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, அக்கினி அவருக்கு முன்பாக சென்று, அந்த நீ போறதுக்கு முன்னால கர்த்தர் ஒரு அக்கினி அனுப்புறாரு. அந்த அக்கினி போய் அந்த சத்துருக்களை எல்லாம் அழிச்சிருது. தேவன் முன்னால போகிறதுனால 7 காரியம் நடக்குன்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். 7 பாயிண்ட்ஸ். அதை நீங்க கேட்ச் பண்ணிக்கங்க. ரொம்ப இருக்கு, உங்களுடைய இந்த வருஷத்துக்கு இது போதுமானது. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். முதலாவது, உன்னுடைய சத்துருக்களை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்னாடி புறப்பட்டிருப்பார். அவர் புறப்படுறாருன்னா எப்படி புறப்படுவாரு? சாதாரணமா புறப்படுவாரா? அவர் புறப்படும் பொழுது அக்னி அவருக்கு முன்னாக செல்லும். ஒரு பெரிய வல்லமை முன்னால போகும். 97ஆம் சங்கீதத்தில் அந்த வார்த்தை சொல்லியிருக்க, அவர் போகும், அந்த அக்னி போய்
சத்துருவை ஒண்ணுமில்லாம ஆக்கிறோம். அவர் போனால் உன்னுடைய சத்துருவை அவர் சிதறடிப்பார், அவர் அழித்து போடுவார். இரண்டாவதாக அவருடைய வல்லமை முன்பாக போகிறதுனால் நடக்கும் இரண்டாவது சம்பவம் ஏசாயா 45:2. நீங்க கேட்ட தீர்க்கதரிசனத்தை தான் இப்ப நான் விளக்குற மாதிரி ஆகி போயிடுச்சு. அப்ப கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார் என்பதுதான் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய சத்தியம். ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய் உன் கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். ஒரு தனி மனிதன்கிறவன் அவனுக்குள்ள பல கோணல்கள்லாம் இருக்கு. ஒரு பெரிய கோணல் இருக்கு, அவனுக்குள்ள ஒரு வளைவு, அவனுக்குள்ள ஒரு மாறுபாடான ஒரு தன்மை. கோணலும் மாறுபாடான சந்ததியின் மத்தியில் குற்றமற்றவர்களுமாய் இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த கோணல் மாறுபாடான இந்த சந்ததியின் மத்தியில கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு முன்பாக போய் உன்னுடைய கோணல்கள் எல்லாம் என்ன செய்வேன். 2 விதமான கோணல். ஒன்று நமக்குள்ளே இருக்கிறதான தாறுமாறான தன்மைகள், இன்னொன்று நம்முடைய வழிகளில் இருக்கிறதான கோணலான ஒரு அனுபவம். இந்த ரெண்டையுமே கர்த்தர் முன்னாக போகும் பொழுது அதை அவர் செவ்வைப்படுத்துகிறார். இது யாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தெரியுமா? ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு அல்ல, ஒரு புறஜாதி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. நாம் தான் அந்த புற ஜாதி. கோரேஸ் என்கிற ஒரு தேவனுடைய ஒரு புறஜாதியான ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் சரியா சொல்ல போனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இன்னும் சரியாக சொல்ல போனால் தேவன் யாருடைய வலது கையை பிடித்திருக்கிறாரோ அவனுக்கு தேவன் கொடுத்ததான ஒரு வார்த்தை. இந்த கோரேசை கர்த்தர் ஒரு புறஜாதியில் இருந்து அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனுடைய வலது கரத்தை பிடித்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் சொல்ற ஒரு வார்த்தை, நான் உனக்கு முன்னாக போய் உன் கோணல்கள் எல்லாம் என்ன செய்வேன், செவ்வையாக்கும். 2 காரியம் நடக்குது பிரியமானவர்களே. நம்முடைய ஜீவியத்தில் பல தாறுமாறுகள் உண்டு. ஜென்ம சுபாவம், பேய்த்தனத்துக்கு அடுத்தது லௌகிக சம்பந்தமானது. இந்த உலக பிரகாரமாக நாம் சில நேரங்களில் பேசி விடுகிறோம், உலக பிரகாரமாக நடந்து விடுகிறோம். இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நாம் சில நேரங்களில் நாமும் அந்த கோணல் பாதியிலேயே போயிடுறோம், வளைஞ்சே போயிடுறோம். அப்படி நாம் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சன்னல் பின்னலாக மாறிவிடுகிறது. சில நேரங்களில் நம்முடைய பாதை கூட கோணலாக இருக்கிறது. ஆண்டவரே, யார் இந்த பாதையை செவ்வையாக்குவது? என்னுடைய வழிகள் எல்லாம் தாறுமாறாக இருக்கிறதே, என்னுடைய வழி ஒரு ராஜபாதையாக இல்லையே, என்னுடைய வழியில தேவனே நீர் இல்லையே. அங்கே ஒரு பெரும் பாதை இருக்கும், அது பரிசுத்த வழி என்று எண்ணப்படும், ஹைவே. இன்னொரு பாஷையில் ராஜபாதை, பெரும்பாதை, ராஜா போகிற ஒரு பாதை. அது கோணலா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த வருஷத்துல உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள கோணல்களையும் உன்னுடைய வழிகளிலே, உன் வாழ்க்கையில் இருக்கிற வழிகளில் இருக்கிற கோணல்களையும் கர்த்தர் செவ்வையாக மாற்ற போகிறார். மூன்றாவது, யாத்திராகமம் 33:14. அங்கே நான் பார்க்கும் பொழுது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். இங்கே அடுத்து தேவன் முன்னாக போகிறார் என்பதற்கு அடையாளம் ஒரு பிரசன்ஸ். அந்த தெய்வீக சமூகம் உனக்கு முன்னால போயிட்டே இருக்கும். நீங்க பாருங்க, இந்த பெரிய பெரிய தலைவர்கள் போகும் பொழுது ஒரு ஜாமர்னு ஒரு கருவி போகும். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா தெரியாது. ஜாமர்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஜீப் மாதிரி போகும். அந்த வண்டி போயிட்ட பிறகுதான் இந்த தலைவர்கள்லாம் அடுத்த வண்டியில போவாங்க. ஏன் தெரியுமா? வழியில ஏதாவது தீங்கான சக்திகள், பெரிய பாம்பு, வெடிப்புண்டு இருந்தா கூட இந்த ஜாமர் போகும்பொழுது நினைஞ்சிடும், அதை செயலற்று போக வச்சிடும். ரிமோட்டே வேலை செய்யாது, எந்த விதமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் ஒர்க் பண்ணாது. அப்படியே சுத்தமா ஒண்ணும் இல்லாம வைக்கிறோம். அந்த கருவியினுடைய சக்தி அதுதான். அது போகும் பொழுது இவங்க பின்னால போயிட்டே இருப்பாங்க, ஒண்ணுமே ஆகாது. ஏனென்றா எவ்வளவு டைம் பாம்பு வச்சு கரெக்ட் டைம் போட்டு அடிச்சா கூட அடிக்காது. காரணம், இந்த வாகனத்தில் இருக்கிறதான வல்லமை அதை அப்படியே நெஞ்சிடும், ஒண்ணுமில்லாம. இப்ப ஜெயில கூட பாருங்க, செல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதும்பாங்க ஜெயில. ஆனா ஜெயில வச்சிருவாங்க. ஆனா அது ஒர்க் பண்ண விடாம அங்க ஒரு டவர் வச்சிருப்பான். அந்த டவர்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கும் ஜாமர் தான் பேரு. அது ஒரு செர்டன் லிமிட் வரைக்கும் என்ன செய்யாது, அந்த செல்லை ஒர்க் பண்ணவே விடாது, அந்த ரேஞ்சே எடுக்க விடாது. அதுபோல வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக போகும். நீ ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னால அந்த தேவ சமூகம் போகிறதுக்கு பின்னாலேயே நீங்க போங்க. நீங்க வீட்டுல இருந்து நீங்க கிளம்ப போறீங்க, தேவ சமூகம் போகல அப்படின்னு தெரிஞ்சா நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க? பதிலே இல்லை பாத்தீங்களா? நம்ம இதெல்லாம் பார்க்கறதே இல்லை. சோத்திரம் கர்த்தாவே கூட வாரோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே
அவ்வளவுதான். பெட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பான், அது எங்க போனாலும் போயிட்டே இருக்குது. அப்படியா? இந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்துல மோசே சொல்றாரு, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாது இருந்தால் இந்த இடத்தை விட்டையே என்னை எங்க செய்ய வேண்டாம். எனக்கு அப்படி ஒரு காணானே வேண்டாம் சுவாமி, எனக்கு அப்படி ஒரு பிரயாணமே தேவையில்லை, அப்படி ஒரு காணா, அப்படி ஒரு பாலும் தேனும் ஓடுகிற இடமே எனக்கு தேவையில்லை. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாது இருந்தால் எங்களை இந்த இடத்துல இருந்து என்ன செய்யாதிரும், கொண்டு போகாதிரும். 3 மணிக்கு புறட்டு ராபோஜனம் முடிஞ்சு நான் வெளியே போகும்போது உம்முடைய சமூகம் என் கூட வரலன்னா நான் சர்ச்சுக்குள்ளேயே உட்கார்ந்துருப்பேன். அப்படி சொல்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. கட்டாயம் போகும், கட்டாயம். கத்துற 3 மணிக்கு பிறகு நீங்க போகும்போது தேவ சமூகம் என்ன செய்யும்? அதுக்கு முந்தினாலும் சொல்லிட்டாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். தேவ சமூகத்தோடு நீங்க போங்க. ஈவன் ஆபீஸுக்கு போனாலும் சரி, வீட்டுக்கு உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி, சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, நீங்க அதை நான் சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்ச்சுக்கு வரும்போது கூட அந்த தேவ சமூகத்தோடு வாங்க. அப்படி தேவ சமூகத்தோடு நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா இங்கே இயேசுவை பார்ப்பீர்கள். தேவ ஆவியின் ஏவுதலோடு சிமியோன் என்கிற ஒரு தேவ பக்தன் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்திருந்தான். அன்றைக்கு அவனுடைய கண்கள் தேவனுடைய ரட்சணியத்தை கண்டது, இயேசுவை பார்த்தான். ஆவியின் ஏவுதல்ல தான் அவன் சர்ச்சுக்கே வந்தானா. அப்படி அவன் வந்த பொழுது அன்னைக்கு தான் இயேசுவை கொண்டு வராங்க சர்ச்சுக்கு. ஓடி வந்து பார்த்துட்டான், இத்தனை வருஷம் நான் காத்திருந்தது முடிஞ்சிருச்சு, இனிமே என் ஓட்ட முடியறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்னு சொன்னான். அப்ப பாருங்க, அந்த தேவ சமூகத்தை நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க உணரணும். அது உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரனுக்கும் சரி, ஆவிக்குரிய விசுவாசிக்கும் சரி, தேவ சமூகம் நம்ம கூட இருக்கா இல்லையாங்கிறத என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கலக்கம், ஒரு திகில், ஒரு கேள்வி, ஒரு உணர்வு, ஒரு குற்ற உணர்வு, ஒரு பயம், என்ன நடக்குமோங்கிற ஒரு திகில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன இல்லைன்னு அர்த்தம், தேவ சமூகம் இல்லை. சுத்தி பக்கத்தில் உள்ளவன் அழுவான், துக்கப்படுவான், ஏதோ நடக்க போகுதுன்னு கலங்குவான், நீ பேசாம இளைப்பாறுதலா இருப்பாய். அப்படின்னா அங்க என்ன இருக்கு, தேவ சமூகம் இருக்கு. நீங்க அதை நல்ல பகுத்தறிஞ்சு பிரியமானவர்களே நீங்க போங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் போகிறவர். நீ பயப்பட வேண்டியதில்லை, கலக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ அபிஷேகம் பெற்றுட்ட, நீ இந்த வருஷத்துக்குள்ள வந்துட்ட, இந்த வருஷம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு, உன் வாழ்க்கையை செழிப்பாக்க போறாரு. இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே மொத்த பிசாசும் உனக்கு விரோதமா எழும்பும். நீ பயப்படவே பயப்படாத. அந்த பாளையத்தை கர்த்தர் முறி அடிக்கிறதுக்கு உனக்கு முன்னால இன்னொருத்தர் புறப்பட்டு போயிருப்பார். நீ போறதுக்கு முன்னாலேயே அவர் போயிருவார். ஒரு இடத்துல ஒரு சர்ச்சை அடிச்சு நொறுக்கிறதுக்காக கொஞ்சம் பேர் புறப்பட்டு வந்தாங்க. எல்லாரும் புறப்பட்டு வந்துட்டாங்க. அங்க ஒரு 10 பேர் ஜெபிச்சிட்டு இருக்காங்க. இவங்களை இதோட இந்த சர்ச்சை க்ளோஸ் பண்ணிடணும் அவங்க எல்லாரும் புறப்பட்டு வந்தாங்க. வரும்போது திடீர்னு பார்த்தா வரிசையா அந்த சர்ச்சை சுத்தி ஆளுங்க நிக்கிற மாதிரி ஒரு காட்சி. அதுவும் கையில பயங்கரமான ஆயுதங்கள் வச்சுட்டு நிக்கிற மாதிரி. வந்தவங்களுக்கு ஒரு பயம், ஒருவேளை நம்ம வர்றது, நம்ம போட்டிருந்த திட்டம் இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க யாரையும் அணிஞ்சிட்டு வந்தாங்க, கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு அந்த சர்ச்சில் உள்ள மெம்பரை கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்க வந்து சர்ச்சை தாக்குறோன்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது, நீங்க யாரெல்லாமோ ஆளெல்லாம் என்ன செஞ்சுட்டு வந்தீங்க, கூட்டிட்டு வந்தீங்க. ஒண்ணுமே கிடையாது. அவங்க உட்காந்து பாவம் போல ஜெபிச்சிட்டு இருக்காங்க. கர்த்தர் தான் அந்த இடத்துல தன்னுடைய தூதர்கள் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சேனையை அந்த இடத்துல நமக்காக இறக்குகிறார். அதனால நீங்க இந்த விஷயத்துல கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எங்க போனாலும் ஒரு கோணலான ஒரு அனுபவம், வாழ்க்கையில சீர்திருத்தம் பண்ண முடியாத ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள், திருந்தாது, இனிமே அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் போறேன், நான் உனக்கு முன்பாக போய் கோணலை என்ன செய்வேன், செவ்வாய்ப்படுத்துகிறேன். 3வது தேவ சமூகத்தை அனுப்புகிறார். தேவ சமூகம் அனுப்பப்பட்டா அந்த இடம் எவ்வளவு நன்மையா இருக்கும் தெரியுமா? நம்முடைய விசுவாசிகள் எல்லாம் நல்ல தேவ சமூகத்தோடு நீங்க வீட்டில இருந்து கிளம்புங்க. நல்ல டிவைன் பிரசன்ஸோட வீட்டை விட்டு நீங்க கிளம்புங்க. அந்த தேவ சமூகம் இளைப்பாறுதலோடு உங்களை கொண்டு போகட்டும். ஆவியானவர் அழகாக உங்களை கொண்டு போவார். உங்களுடைய பிரயாணத்திலையும் சரி, நீங்க படுத்திருக்கிற இடத்துலையும் சரி, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துலையும் சரி, நீங்க எங்கேயாவது போய் பிசினஸ் விஷயமா வேற ஒரு இடத்துல தங்கியிருந்தாலும் சரி, எங்க நீ தங்கியிருந்தாலும், எங்க நீ உட்கார்ந்து இருந்தாலும், எங்கே நீ படுத்திருந்தாலும் அந்த இடத்துல தேவ சமூகம் இருக்கிறதா நினைச்சு பார். ஒரு ஃபைத்தம்ல பிசாசு பயங்கர போராட்டம் சொன்னா அது ஒரு கொலை செஞ்சு வீட்டில் புதைச்சி வச்சுட்டாங்க போல் இருக்கு. அதனால அந்த ஸ்பிரிட்டுடைய நடமாட்டங்கள் ஜாஸ்தி. அந்த இடத்த போய் ஃபைத்தமுக்கு வாங்கிட்டாங்க. டெய்லி அந்த வீட்டில் ஒரு போராட்டம். எல்லாரும் பயந்துருவாங்க. போறவங்க எல்லாம் வியாதி வியாதி வியாதி. ஒரு பாஸ்டரை புதுசா போட்டாங்க. அந்த பாஸ்டர் போனார். அவர் ரொம்ப போல்டான ஆள். அவர் ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் அசந்துட்டார். முதல் நாள்
அசந்த உடனே தெரிஞ்சிருச்சு இந்த ஆவிகள் வர்றது போறது. அன்னையில இருந்து ஒரு தீர்மானம் எடுத்தார், இனிமே நான் நைட் என்ன செய்யறது இல்ல, தூங்குறது இல்ல, தேவ சமூகத்திலேயே நான் உட்கார்ந்துருவேன், கட்டில படுக்கிறதே இல்லை. அப்படி கட்டிலுக்கு கீழே அந்த குறிக்கப்பட்ட டயத்தில் தேவ சமூகத்திலேயே உட்கார்ந்துருக்கு. நான் சொல்றேன், அந்த ஃபெய்த்தம்ல இருந்து ஊழியம் செஞ்சது பாதி பேர் செத்து போயிட்டாங்க, பாதி பேர் சிக்காகி விட்டா போதுன்னு போனாங்க. சிக்கும் ஆகாம சாகாமலும் கடைசி வரைக்கும் இருந்த ஒரே ஆள் யார் தான்? அவர் தான். அவர் தேவ சமூகத்திலே உட்கார்ந்ததுனால இந்த ஆவியோ இந்த போராட்டங்களோ ஒண்ணுமே அவருக்கு பக்கத்துல கூட வரல. நம்முடைய ஜீவியத்தில் இந்த வருஷத்துல உங்க வீட்டில் தேவ சமூகத்தை நீங்க கொண்டு வாங்க. கொர்நேலியு சொல்லுகிறான், இதோ என்னுடைய வீட்டில் நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம், கூடி வந்திருக்கிறோம். உன் வீடு ஒரு ஜெப வீடா மாறட்டும். நீ படுக்கிற அறை அது பள்ளி அறை, அந்த பள்ளி அறை கூட தேவ சமூகமா என்ன செய்யணும், மாறணும். தேவ சமூகம். என் படுக்கையில என் ஆத்தும நேசரை என்ன செய்தேன், நான் தேடினேன். தேவ சமூகத்தை தேடிக்கிட்டே இரு. ஒரு செகண்ட் தேவ சமூகம் உன்னை விட்டு போகிறதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான்காவதாக மீகா 2ஆம் அதிகாரம் 13. நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய மெசேஜ் கொடுக்க போறதில்ல, பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு நான் முடிச்சிருவேன். ஏன்னா எனக்கு டைம் இன்னும் வேகமா அடுத்த கர்த்தருடைய பந்தி மணிக்கணக்காக நடத்த வேண்டியிருக்கு. அதனால மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அங்கே சொல்லி இருக்கிறது, தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். தடைகளை நீக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கிறது ஆண்டவருடைய பெரிய இரக்கம் தான். அங்கே சொல்லி இருக்கிறது, ராஜா போவார். ராஜா போனா அங்க எந்த தடையுமே இருக்காது. எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி, ராஜா போறாருன்னு சொன்னா அதுக்கு பிறகு அங்க என்ன கிடையாது, தடையே இல்லை. தெய்வம் உனக்கு முன்னால போகணும். தடை பிசினஸ்ல எவ்வளவு தடைகளை பாருங்க, லாஸ்ட் இயர்ஸ்லாம் பாருங்க, எவ்வளவு தடைகள் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தில் எவ்வளவு தடைகள், பிசினஸ்ல எவ்வளவு போட்டிகள், எவ்வளவு பொறாமைகள், பிசாசு தந்திரத்தை பாருங்க. என்னென்ன செய்றீங்க, நீங்க என்னெல்லாம் பிளான் பண்றீங்களோ அதெல்லாம் ஈஸியா கவுத்துறான். நீங்க என்னெல்லாம் தீர்மானம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் உடைச்சிடறான். தடைகள் திரும்ப 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 தடைகள். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்கிறார், தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக என்ன செய்வார், முன்னணியில் அவர் போவார். அவர் போனுங்க. அதுதான் நான் இந்த வருஷம் ஃபீல் பண்றேன். நான் நேற்று நைட்டு இந்த டெத்தோட உட்காந்து அப்படியே இங்க எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. எனக்கு புது வருஷம், ஆண்டவரே இந்த புது வருஷம் இந்த நேரத்தில் இப்படி ஒரு மரணம், இப்படி ஒரு போராட்டம், ஒரு சுத்திகரிப்பு நிறைவு வராத ஒரு கட்டம். நான் இப்போ அடுத்த செகண்ட் எப்படி போவேன், இந்த புது வருஷத்தில் நான் எப்படி என்ன சொல்லணும், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரும்பொழுது உங்களுடைய வார்த்தை என்னன்னு படுத்துதான் இருந்தேன். எனக்கு தூக்கம் வரல, தூக்கம் வராது. என் மைண்டை பொறுத்த வரையில் ஒன்று தலைக்குள்ள வந்துருச்சுன்னா அது கிளியர் ஆகிற வரைக்கும் என்ன செய்யாது, சுத்தமாக தூக்கமே வராது. அதே தான் ஓடிட்டே இருக்கும். நான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், கத்தாவே பளிச்சுன்னு ஒரு வசனம், கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர். அவ்வளோதான். அப்பமே எந்திரிச்சு பைபிளை தூக்கி வச்சுக்கிட்டேன். அடுத்த செகண்டே பைபிளை தூக்கி வச்சுட்டு முன்னே போகிறத பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு முன்னால் போவேன், நான் புறப்பட்டிருப்பேன், நீ சும்மா என் பின்னாலே என்ன செய்யணும், நீ ஒரு ஃபாலோயர் தான், நீ லீடர் அல்ல. நீ யாரு, நீ ஒரு ஃபாலோயர், நீ பின்னாலேயே வா, என் பின்னாலேயே வந்துட்டு நான் உனக்கு முன்னால நெஞ்சிட்டே இருப்பேன், போயிட்டே இருப்பேன். அதுதான் தேவன். இந்த வருஷத்துல இந்த வசனம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு பலிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்க எப்படி அதை கேட்ச் பண்றீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, அது உங்களுக்கு என்ன செய்யும், அது அப்படியே பலிக்கும். தடைகளை நீக்குகிறவர் ராஜா. ஒரு பாஸ்டர் போனா அது என்ன பெரிய பாஸ்டர்ன்றான், அப்படிதானே? ஆனா முன்னால போறது யாரு, தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக போவார். தடைகளை நீங்கி அவர்கள் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னணியிலே என்ன செய்வாரு, நடந்து. அந்த வசனம் நீங்க படிச்சு பாருங்க. அவர்களுடைய ராஜா அவர்களுக்கு முன்னால முன்னணியில அவர் நடந்து போவாராம். அவர் பின்னால வர்றதுல முன்னால நடந்து போய்கிட்டு இருக்கிறார். இந்த வருஷத்துல கர்த்தர் தடைகளை மாற்றுவார். உன் பிசினஸ்ல உள்ள தடைகள், உன் பிள்ளைகளில் உள்ள தடைகள், ரட்சிக்கப்படாதபடி உன் குடும்பத்தில் ஒரு பெரிய தடை இருக்கு, ஒரு ஆவியின் போராட்டம் போல, பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம் இல்லாம ஒரு தடை. இப்படிப்பட்ட தடைகளை ஊழியத்தில் கூட பாருங்க, ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். அதாவது அடுத்த ஸ்டெப்பே போகாது, அப்படியே ஸ்டாக்னட், தேங்கி போய் கிடக்கும். என்ன ஜெபம் பண்ணாலும், என்ன உபவாசம் போட்டாலும், என்ன ஜெபிச்சாலும், என்ன பைபிள் படிச்சாலும், ஓடி ஆடி அங்கங்க அலைஞ்சி, அங்க ஒரு கூட்டம், இங்க ஒரு கூட்டம், இங்க ஏரியா பிரேயர், என்ன வச்சாலும் சில நேரத்தில் ஒண்ணுமே வாய்க்காது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ ஓடி ஆடி ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் உனக்கு முன்பாக என்ன செய்கிறேன், போகிறேன். கர்த்தர் உங்கள் முன்னணியில் என்ன செய்கிறார், கடந்து போகிறார். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன், அவன் வழியிலே உன்னை காப்பான். ரெண்டு காரியம் நடக்குது. முன்னாக போய்
ஒரு தூதனை கர்த்தர் உனக்கு முன்பாக அனுப்புகிறாராம். இந்த வருஷத்துல ஒன்று, வழியிலே அவன் உன்னை காப்பான். இரண்டாவது, நீ போக வேண்டிய ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பான். எனக்கு ரொம்ப டச்சான வசனம் தான். இந்த வருஷம் நம்மை காப்பது, இரண்டாவது இந்த வருஷம் நாம் போக வேண்டிய இடத்த போய் நம்ம என்ன செய்யணும், அந்த ஸ்தலத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில் போய் நம்மை சேர்க்கணும். அவர் உன்னை நடத்தி கொண்டு போவார். தேவனுடைய தூதன் இந்த வருஷத்துல நமக்கு முன்னாக போகிறார். ஒன்று சமூகம் போகிறது, ஒன்னுல டைரக்டாவே அவர் வர்றாரு. நான் உனக்கு முன்னே போகிறேன்னு சொல்றாரு. நான் போய் உனக்கு எல்லாம் கிளியர் பண்றேன்னு சொல்றாரு. நான் புறப்படுறேன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல என் சமூகத்தை நான் உனக்கு அனுப்புகிறேன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல என் தூதனை நான் உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். இன்னைக்கு பிள்ளைகளுடைய காரியங்கள்ல எல்லாருக்குமே ஒரு பெரிய போராட்டம், ஃபியூச்சரை பத்தி. பிள்ளைகள் 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 வாழ்க்கை. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆதியாகமம் 24:7 பாருங்க, அவன் சொல்றான், நீ போ, என் தேவன் உனக்கு முன்னால ஒரு தூதனை அனுப்பி என்ன செய்வார், என் பிள்ளையினுடைய காரியத்தை என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். ஒரு தூதன் இன்றைக்கும் உன்னுடைய குடும்பத்திற்காக அனுப்பப்பட்டால், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தூதன் உனக்கு முன்பாக இன்றைக்கு அனுப்பப்பட்டால் உன் பிள்ளைகளுடைய காரியங்கள் வாய்க்கும். உன்னை வழியிலே எந்த வல்லமையும் உன்மேல கை போட முடியாது. பவுல் ஒரு இடத்துல ரொம்ப தடுமாறிட்டான், ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டான். சுவிசேஷம் சொல்லவா வேண்டாமா, பிரசங்கம் பண்ணணுமா வேண்டாமா, பண்ணா ஏதாவது வந்துருமா, அப்படி ஒரு கலக்கத்தில் நிற்கும் போது கர்த்தர் சொன்னாரு, நீ தைரியமா பிரசங்கம் பண்ணு, நீ பயப்படாத, ஒருவனும் உன் மேல என்ன செய்யறதில்ல, இந்த இடத்துல உன் மேல கை போடவே முடியாது. எனக்கு இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டுன்னு சொன்னார். பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல உன்னுடைய பாதையில உன்னை காப்பார். உன்னுடைய வழிகளில், உன்னுடைய பிரயாணங்களில, நீ போகிற எல்லா பாதைகளிலும், ஒருவேளை உன்னுடைய பாதைகள் மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் போகும் வழியை அவர் அறிவார். நம்ம போகிற வழியை அறியக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்முடைய வழிகளிலே நம்மை காத்து சரியான விதத்துல அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர். யோசுவா 3:6 இல்லாவிட்டால் 11 இல்லாவிட்டால் 14 இவைகளை நாம் பார்க்கும் பொழுது யோர்தான் என்கிற ஒரு நதி அண்டை வந்து நிற்கிறாங்க. அப்ப கர்த்தர் சொன்னாரு, பெட்டி உங்களுக்கு முன்பாக போகுமானால், ஆசாரியர் உங்களுக்கு முன்பாக போவார்களானால், இந்த யோர்தான் 2ஆக பிரியும். நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கர்த்தரை விடுங்க, இரண்டாவது தேவனுடைய ஊழியக்காரங்களை விடுங்க, மூன்றாவது கர்த்தருடைய தூதனை விடுங்க, நான்காவது நீங்க என்ன செய்யுங்க, போங்க. நீங்க உடனே முந்திரி கொட்டை மாதிரி தட்டன்னு நினைச்சு நெஞ்சிடாதீங்க, உடனே வெளியே நெஞ்சிடாதீங்க, போறீங்க. முதல்ல தேவன் போகட்டும். இந்த தலைவர்கள்லாம் பாருங்க, போறதுக்கு முன்னால பாருங்க, வரிசை எந்த கார்ல இருக்கான்னு நம்ம என்ன செய்யணும், தேடிட்டே இருக்கணும். இந்த கார்ல இருக்கானா, அந்த கார்ல இருக்கானா, இந்த கார்ல இருக்கான், அதுக்குள்ள போயிடுவாரு. அவங்க அந்த ஃப்ரண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட அவங்க போகட்டும். ஃபர்ஸ்ட் கர்த்தர் போகட்டும், ரெண்டாவது ஊழியக்காரங்க போகட்டும், மூன்றாவது அடுத்த சேனை, கர்த்தருடைய சேனை போகட்டும், தூதர்கள் போகட்டும், நாலாவது நீ என்ன செய்ய, நீ பின்னாலேயே வா. நீ பேசாம பின்னால வந்துகிட்டே இருந்தா போதும். வேதம் அழகாக சொல்லுகிறது, பெட்டி போகட்டும், அதை தூக்கிக்கிட்டு இருக்கிற போற ஆசாரியர் போகட்டும். நீ ஓடி போய் தண்ணியில கால் வச்சுன்னா தண்ணிக்குள்ள போயிடுவ, யோர்தானுக்குள்ள போயிடுவ. நீ சும்மாரு, பெட்டி போகட்டும். பெட்டியை தூக்கிட்டு இருக்க ஆசாரியர் இருக்கிறான், எக்காலம் ஊதக்கூடிய ஆசாரியர்கள் இருக்கிறான், சத்துருவை எதிர்க்கக்கூடிய, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஜீவனை கொடுக்கக்கூடிய, ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணக்கூடிய, இரவும் பகலும் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறதான அந்த ஜனம், அவங்க போய் நிக்கட்டும். நீ அவர்களுக்கு பின்னால போ. நீ அப்படி போனால் இந்த வருஷத்துல கரை புரண்டு வருகிற ப்ராப்ளம் அப்படியே சால்வ் ஆயிடும். கர்த்தர் அதை அப்படியே அமுக்கிடுவார், அந்த ஆவியை அப்படியே அடங்க வச்சிருவார். கொந்தளிச்சுக்கிட்டு இருந்த கடல், இயேசு கிறிஸ்து எழும்பி சொன்னார், இறையாது. உடனே காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் எப்படிப்பட்டவரோ கத்தனா. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கொந்தளிப்பா இருந்தாலும் சரி, அதை ஒரு செகண்ட்ல மாற்றக்கூடிய தெய்வம் இருக்கு. உடன்படிக்கை பெட்டியை தூக்கக்கூடிய ஆசாரிகள் இருக்கிறாங்க, ஜீவனை கொடுக்கக்கூடியவங்க, உலகத்தை வெறுத்தவர்கள், ஜீவனை வெறுத்தவர்கள் உண்டு. நீங்க அவங்கள விடுங்க. அவங்களுக்கு நாங்க அதனால தான் நான் சொல்றேன், ஊழியத்தில் சொல்லுவாங்க, நீ எங்க போனாலும் ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ அங்க சொல்லிட்டு போயிரு, எங்க போறியோ அது சொல்லிட்டு போயிரு.
அவங்க ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ அது யார் பகுதி? அது அவங்க பகுதி. ஏதாவது இருந்தா நீ உடனே சொல்லு. ஒரு சிலர்லாம் அப்படி இல்லை, எல்லாம் தலைக்கு மிஞ்சி போய் வாழ்வா சாவாங்கிற டைம் வரும்போது தான் இவன் யாரை கூப்பிடுவான்? நீயா போனா உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஃபர்ஸ்ட் தேவனை விட்டு நான் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு, முதல்ல தேவனே நீர் புறப்பட்டு போங்க. நான் போய் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? நான் எப்படி போக முடியும்? ஏசா விஷயத்துல பாருங்க, யாக்கோபு கடந்து ஆண்டவர்கிட்ட கடந்து அழுகிறான், ஐயா நான் எப்படி போய் அவனை ஃபேஸ் பண்ணுவேன்? அவன் பயங்கர டஃப்பான ஆளாச்சே, முன்னாலேயே அவன் பயங்கர டஃப். நான் இதை வரை ஏமாத்திருக்கேன், இதுல வரை 20 வருஷமா நான் இணைஞ்சிட்டேன், ஏமாத்திட்டேன். இது எப்படி என்னை விடுவான்? பாருங்க, அவனை ஆட்டுக்குட்டி மாதிரி மாத்தி தான் யார்கிட்ட கொண்டு வந்தாரு? யாக்கோபு முன்னால கொண்டு வந்தார். ஏசாவை அப்படியே ஒரு பயங்கர டஃப்பான ஆள், அவனை அப்படியே தேவன் கையை கட்டினாரு, வாயை கட்டினாரு, காலை கட்டினாரு, ஒன்னும் பண்ண முடியாது. சும்மா வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு போவான். அப்படி லெவல்ல அவனை கத்தர் அப்படியே டவுன் பண்ணி கொண்டு வந்தார். லாபான் வந்து சொல்றான், உன் மேல கை போடுறதுக்கு உன்னை மேற்கொள்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? பவர் இருக்குன்னு. நீ என்ன பவர் இருந்தாலும் அவனை வரும்போது ஃபீஸை உருவிட்டு தான் யார்கிட்ட கொண்டு வந்தாரு? அவனை அப்படியே கொண்டு வந்தாரு. பாம்பு முன்னால வந்து ஆடும், ஆனா அந்த பாம்போட பல்ல கத்தர் நெஞ்சிருப்பாரு, புடுங்கிருப்பாரு. நீ சிங்க கபில உன்னை போடுவாங்க, ஆனா சிங்கத்தின் வாயை நெஞ்சிருப்பாரு, கட்டியிருப்பாரு. அக்கனி சோழியில போடுவாங்க, அக்கனின் உக்கரத்தை தேவன் என்ன செஞ்சிருப்பாரு? அவிச்சிருப்பாரு. ஒரு இடத்துல ஒரு மனுஷன் அந்த மோட்ச பிரயாணத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 2 சிங்கம் நிற்கும். இவன் போவே மாட்டான். போன்னு சொல்லுவாங்க. நான் எப்படி போவேன்? முன்னால என்ன இருக்கு? 2 சிங்கம் இருக்கு. அப்ப அவர் சொல்லுவாரு, நல்லா உற்றுப்பாரு, அந்த சிங்கம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கட்டப்பட்டிருக்கு. அது பிறகுதான் அவனுக்கு என்ன வரும்? அது கட்டப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச பிறகுதான் இவன் கிளம்புவான். அப்ப இந்த வருஷத்துல கர்த்தர் தான் உனக்கு முன்னால போகிறார். அவர் முன்னால போகிறாரு, ஊழியக்காரன் அதுக்கு அடுத்து போயிட்டே இருப்பான். இதுக்கு பின்னால நீ ஒரு சாதாரண ஆள் மாதிரி நீ வந்து போயிட்டே இருக்கலாம். உன்னை கர்த்தர் சுலபமா நடத்துறதுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு. இதை விட்டுட்டு நீ யோர்தான்ல குதிச்சினா வாழ்க்கையில நீ எங்க கரையேறுவேன்னு உனக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஒரு சிலருக்குலாம் ஊழியக்காரங்க தேவையில்லை, பரவாயில்ல, நல்லது. உனக்கும் தேவனுக்கும் அப்படி தனியான ஒரு ஐக்கியம் இருந்து நீ வந்து சேர்ந்தால் நான் சந்தோஷப்படுவேனே. ஆனா யோர்தானை கடந்து நீ கானானுக்குள்ள போகணும்னா இந்த பெட்டி முன்னால போகணும். பெட்டிக்கு கால் கிடையாது, பெட்டியை சுமக்கிற 2 ஆசாரியன் வேணும். அவனுடைய கால் பட்டாதான் எது நடக்கும்? யோர்தான் பிரியும். இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றேன்னா, எந்த சாபமானாலும் ஊழியக்காரன் பார்த்துக்குவான். அந்த தாய் சொன்னாள், மகனே, அவன் சொல்றான், தாயே நான் என்னை போய் இப்படி போய் ஆசீர்வாதத்தை வாங்க சொல்றியே, என்னைய சபிச்சுட்டான்னா நான் என்ன பண்றது? என் சந்ததியே ஒண்ணு இல்லாம போயிரும், என் ஃபியூச்சரே நாசமாயிருன்னு. அப்போ சொல்றா, நீ போ, வருகிற சாபத்தெல்லாம் யார் வாங்கிக்கிற? வருகிற சாபத்தெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். அதுதான் ஊழியக்காரனுடைய அனுபவம். இந்த சபையினுடைய சாபத்தை நாங்க ஏத்துக்குவோம். அவர் நம்முடைய சாபத்துக்கு அவர் என்ன செய்தார்? காரணர் ஆகி, நமக்காக அவர் சாபமாகி. அதனாலதான் சொல்றோம், பெட்டி இதெல்லாம் வாங்கிக்கோ. நீ வந்து அமைதியா பின்னால வந்தினா இந்த வருஷத்துல உன்னுடைய இலக்கை நீ காணான என்ன செய்வா? நிச்சயமாய் தொடுவாய். நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். கரை புரண்டு ஓடுற யோர்தான் போய்கிட்டே இருக்கும். 2000 அந்த பெட்டி இறங்கின உடனே அது பாடு போகுது. 2 அடி, 3 அடி, 8 அடி, 20 அடி, 150 அடி, 400 அடி, 500 அடி போயிட்டே இருந்துச்சு. 3000 அடி வரைக்கும் அந்த பெட்டி நிக்கிற இடத்துல இருந்து கேப் விழுந்துகிட்டே இருக்கு. ஒரு திறந்த வெளி மைதானம் போல வச்சிருந்தார். அப்படியே ஜனங்கள் அழகாக அதில் கடந்து போனாங்க. நீங்க எங்க பின்னால வாங்க, உங்களை கொண்டு போய் சேர்ப்போம். உங்க பணம் தேவையில்லை, உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டும் இருந்தா போதும். வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சு வாங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை நம்மோடு கூட இருந்து நமக்கு முன்னால அவர் போயிட்டே இருப்பார். நான் தனியா போனா எங்க பின்னால வந்தீங்கன்னா நீங்களும் அடிபட்டுருவீங்க. நாங்க போறது யாருக்கு பின்னால போறோம்? எங்களுக்கு முன்பாக எங்களுக்கு ரட்சிப்பின் அதிபதி ஒருத்தர் இருக்கிறார். அவர் போறாரு, நாங்க பின்னால போறோம். நீங்க எங்க பின்னாலே ஃபாலோவரா வந்துகிட்டே இருங்க. நேர போய் நம்ம எல்லாரும் போய் என்ன செஞ்சிடலாம்? மொத்தமா மகிமையில போய் சேர்ந்து விடலாம். யோர்தான் பிரிந்தது. இந்த வருஷத்துல ஒரு பெரிய ஊழியம் இருக்கும். அப்படித்தான் நான் எனக்கு எழுதும் போதே கர்த்தர் சொன்னார், இந்த வருஷத்துல ஒரு பெரிய ஊழியம் இருக்கும், ஒரு பெரிய போராட்டம் இருக்கும், பெரிய பிரச்சனைகள் இருக்கும், யோர்தான் வரும், செங்கடல் வரும். ஆனா கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து உனக்காக என்ன செய்யும்? போராடும். நட்சத்திரங்கள் போராடும், நீ தனியா இல்ல. கர்த்தர் அந்த இடத்துல இருந்து யாராவது ஒரு ஊழியக்காரனை வச்சு
ஒரு விசுவாசியை வச்சு, ஒரு தீர்க்கதரிசியை வச்சு, ஒரு தேவனுடைய மனுஷனை வச்சு, ஒரு வெளிப்பாடு கிடைக்கிற ஒரு சகோதரனை சகோதரியை வச்சு உனக்காக என்ன செய்வாரு? அவங்க ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பாஸ்டர் உங்களுக்காக நான் ஃபாஸ்டிங் போட்டேன். எனக்கு அவங்க ரொம்ப பழக்கமே கிடையாது, என்னைய பத்தி அவங்களுக்கு அதிகமாகவும் தெரியாது. அவங்களுக்குள்ள ஒரு பாரத்தை என்ன செய்றாரு? கர்த்தர் வைக்கிறார். அவங்கள நம்மளுக்காக நைட்ல எழுப்புறார். அவங்கள நமக்காக வச்சு போராடி ஜெபிக்க வைக்கிறார். இதுபோல் தான் சபை ஐக்கியத்தில் நாம் கடந்து வருகிறோம். கடைசியாக மத்தேயு 28:7 அங்கே உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறேன், நீங்கள் அங்கே வந்தால் என்னை காண்பீர்கள். கர்த்தர் நமக்கு முன்பாக எங்கே போயிருக்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு ஃபர்ஸ்ட் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்த உடனே அவர் முதல் வெளியரங்கமா போன இடம் எது? கலிலேயா. அவர் சொல்றார், நான் கலிலேயாவுக்கு போறேன், என் சகோதரர்லாம் அங்க வர சொல்லுங்க, அங்க வந்து என்னைய பார்க்க சொல்லுங்க. உடனே அவர் முன்னால, நான் உனக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போறேன் உடனே எல்லாரும் ஓடினாங்க கலிலேயாவுக்கு. பேதுரு ஓடினா, யோவான் ஓடினா, எல்லாரும் மொத்தமா போனாங்க. கத்திட்டு உளுந்து ஓடி எப்படியாயும் கலிலேயாவை போனாங்க. கலிலேயா போன பொழுது அவரை கண்டார்கள். மத்தேயு 28:10, 16, 17 இந்த வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கலிலேயாவிலே அவர் குறித்திருந்த அந்த மலைக்கு போய் அவரை கண்டு அவரை பணிந்து கொண்டார்கள். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான வருகையை காண்பிக்கிறது. இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போயிருக்கிறார். இந்த வருஷத்துல நாம் அவரை தேடி கலிலேயாவுக்கு அவருக்கு பின்னாக போவோமானால் இயேசுவை நாம் மகிமை பொருந்தினவராய் நாம் அவரை பார்க்கலாம். கலிலேயா என்று சொன்னால் வட்டம், இல்லாவிட்டால் தேவ சித்தம். அவர் தேவ சித்தம் செய்து அவர் கலிலேயா என்கிற அந்த தேவ சித்தத்தின் பூர்ணத்துக்கு கடந்து போயிருக்கிறார். நாமும் கூட இந்த வருஷத்துல அந்த அவருக்கு பின்னாகவே நாம் அந்த கலிலேயாவுக்கு போய் சேருவோமானால், ஆண்டவர் போயிருக்கிற அந்த கலிலேயாவுக்கு நாம் போவோமானால், கலிலேயா என்று சொன்னால் அங்கதான் கானா ஊர் இருந்துச்சு, அங்கதான் தண்ணீரை இயேசு கிறிஸ்து திராட்சரசமாய் மாற்றினார். இன்றைக்கு இந்த வருஷத்துல ஒரு உயிர்த்தெழுந்த உயிர்த்தெழுந்த ஆவி, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உனக்குள்ளே வாசமா இருந்தால் சாவுக்கு எதுவான உன்னுடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். நான் இப்போ ஒரு 2 நிமிஷம் டைம் தருவேன். இந்த புதிய வருஷத்தினுடைய ஒரு அபிஷேகத்தை, இல்லாவிட்டால் கர்த்தர் முன்பாக போய் நீ பின்னுக்கு போகக்கூடிய ஒரு வல்லமையை நீ இப்பொழுது ஒரு சில நிமிடங்களிலே நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அந்த கானா ஊருக்கு இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஒரு மனிதன் ஓடி வந்தான், ஐயா சுகமாக வேண்டும் என்று. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். இது இயேசு கிறிஸ்து செய்த 2ஆம் அற்புதம். கடந்த காலங்களிலே கர்த்தர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர். இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை, தண்ணீரை போல இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாய் இந்த வருஷத்திலே மாற்ற முடியும். அவர் உனக்கு முன்பே அவர் கலிலேயா போயிருக்கிறார். நீ தேவ சித்தத்துக்காக நீ உன்னை ஒப்பு கொடுப்பாய், ஆனால் நீயும் அவரை காணலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த வருஷத்துல ஒருவேளை நம்முடைய இயேசு வருவாரானால், ஒரு மனுஷன் சொல்லுறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களை எத்தனை பேர் அந்த வசனத்தை சொல்ல போறீங்க? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போடலாமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வருஷம் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த வருஷத்தை முடிப்போமோ, இல்லாவிட்டால் அவர் வருவாரோ தெரியாது. 2 சம்பவிச்சாலும் சரி, கண்ணை மூடினா நம்முடைய மீட்பரை பார்க்க வேண்டும். எக்காலம் துணிக்கும், நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். இல்ல அதுக்கு முன்னால உன்னுடைய ஓட்டமோ, அருமையான தேவனுடைய பிள்ளை, என்னுடைய ஓட்டமோ முடியுமானால் கலிலேயாவுக்கு நாம் போய் சேர வேண்டும். ஆமென். கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். இந்த வருஷத்துல நீ கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். இத்தனை வருஷம் தாயின் கற்பத்திலிருந்து உன்னை தாங்கி ஏங்கி ஏந்தி சுமந்து வந்த தேவன். எல்லாரும் கண்களை மூடுவோம். சரியா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு கர்த்தருடைய வல்லமை நம்முடைய மத்தியில இறங்க வேண்டும். நீ கண்ணை மூடு, கர்த்தர் உனக்கு முன்னால போறதை நீ பார்க்கலாம். ஒரு அக்கினி உனக்கு முன்பாக போகும், ஒரு தூதன் உனக்கு முன்பாக போவான். ஆண்டவருடைய சமூகம் உனக்கு முன்பாக போகும். இயேசு உனக்கு முன்பாக போவார். பெட்டி, கர்த்தருடைய பெட்டி வல்லமை உனக்கு முன்பாய் போகும். அப்போஸ்தல ஊழியர்கள் உனக்கு முன்பாய் போவார்கள். உனக்கு முன்பாக பாளையத்தில் சத்துருக்களை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா.
முன்னே செல்வோம் நாம் எல்லோரும், முன் செல்லும் நாள் இதுவே. இன்னும் கொஞ்சம் செல்வோம், இயேசு பக்கம் நிற்போம். முன்னே செல்லுவோம் நாம், முன் செல்லுவோம் நம் இயேசு செல்கிறார். என்னுடைய ஆவியோட எல்லாரும் சேர்ந்தே வாங்க. கண்ணை திறக்கவே திறக்காதீங்க. 365 நாளையும் இப்பவுமே ஆவியில நீ கடந்துருவ. ஆமா, 365 டேஸ்ல அவருக்கு என்ன, ஒரு நாள் அவருக்கு 1000 வருஷம் போல. நீ ஏன் பிள்ளைகளை பத்தி கவலைப்படுற? ஒரு தூதனை அனுப்பினா முடிஞ்சு போயிருச்சே. ஆபிரகாமுடைய மகனுக்கு ஒரு எலியாசரை அனுப்பின தேவன், உன் மகளுக்கு உன் மகனுக்காக ஒரு தூதனை அனுப்ப மாட்டாரா? வேலை இல்லைன்னு ஏன் கவலைப்படுற? கர்த்தர் ஒரு தூதனை அனுப்ப மாட்டாரா? பிசினஸ் இல்லைன்னு ஏன் கவலைப்படுற? ஒரு தூதனை அனுப்ப மாட்டாரா? ஆமென். சத்துருன்னு பயப்படாத. நீ போறதுக்கு முன்னால அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். நீ வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு முன்பாகவே தேவனுடைய சேனை அது புறப்பட்டு அந்த இடத்துல போய் கலங்க அடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என்னோட இந்த மெசேஜை கேட்ச் பண்ணிட்டு நீங்க ஓடி வரணும். இந்த ஓட்டத்துல ஓடி வரும்போது ஒரு ரிலேல ஒரு கோல் கொடுப்பான், அதை பிடிச்சிட்டே நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நீங்கள் குற்றவற்றவர்களாய் நீங்கள் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். உண்மையாகவே இந்த வருஷத்துல மாத்திரமல்ல, இனிமேல் எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நான் இயேசுவுக்கு பின்னால போயிட்டே இருப்பேன். அவர் முன்னே போய்கொண்டே இருப்பார். அவர் ஒரு ஸ்டெப் போனா நான் இன்னும் கொஞ்சம் முன்னால போவேன். அவர் இன்னும் ஒரு ஸ்டெப் போனா நான் இன்னும் கொஞ்சம் முன்னால போவேன். அவர் இன்னும் 10 ஸ்டெப் முன்னால போனா நான் இன்னும் 10 ஸ்டெப் அவருக்கு முன்னால போயிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். சோர்ந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள். ஆமென். என் தேவன் உங்களை நடத்த வல்லவர். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, வலுவாதபடி மகிமையான சந்நிதியிலே உங்களை கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லவர். இன்னும் ஒரு ஸ்டெப் வச்சீங்கன்னா இந்த வருஷத்துல இன்னும் ஒரு ஸ்டெப் பிரதிஷ்டையில எடுத்து வைங்க. ஒரு ஸ்டெப் விசுவாசத்தில் எடுத்து வைங்க. ஒரு ஸ்டெப்புக்கு, அதாவது இயேசுனா ஒரு 5000 அடி முன்னால போவார், பின்னால வர்றல. ஒரு ஸ்டெப் தான் அவருடைய ஃபாலோவர், அவருடைய அடிச்சுவடுகள் தான். அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே அடுத்த ஸ்டெப் நீ அந்த இடத்துல நீ கால் வைக்கிற. இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா இப்ப இயேசுவோடு நீ நிற்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் செல்வோம், இயேசு பக்கம் நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கடந்த வருஷங்களை காட்டிலும் உங்களுடைய பிரதிஷ்டையில நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க பிரியமானவர்களே. இன்னும் ஒரு ஸ்டெப் தான். உனக்கு பக்கத்துல தான் கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் அந்த பிரசன்ஸை உணர்றீங்க? இன்னும் அந்த சமூகம் என்னை விட்டு விலகல, அது அப்படியே என்னை கவர் பண்ணிருக்கு. அந்த தெய்வீக சமூகத்தில் நான் நிலைப்பாரி கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு ஸ்டெப், இன்னும் அந்த பாட்டை இப்போ ஒரு ட்ரிப் திருப்பி பாடுவோம். ஒரு அபிஷேகத்தில் நீங்கள் எல்லாரும் நிரப்பப்படுவீர்கள். ஒரு சிலருக்கு கர்த்தர் இந்த கூட்டத்தில் ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சில, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு சிலருக்கு இந்த கூட்டத்திலே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலே உங்களுடைய கரங்களிலே ஒரு முத்திரை மோதிரத்தை கர்த்தர் போட்டிருக்கிறார். நீ ஒரு காரியத்தை எழுதி அந்த மோதிரத்தை வைத்து முத்திரை போட்டால் அது அப்படியே ஆகும். இந்த வருஷத்தில் நீ ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் பரலோகம் பதில் கொடுக்கும். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா.
அலங்காரமான மோதிரம் அல்ல. எல்லாரும் கண்களை மூடுங்க. உங்க கையில கர்த்தர் இந்த மோதிரம் போட்டிருக்கிறாரான்னு பாருங்களேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நீ என்ன ஜெபித்தாலும் ஆம், ஆமென், பரலோகத்திலிருந்து அந்த சத்தம் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு முன்பாக செல்லுகிற சர்வ வல்லமுள்ள தேவனாக அவர் இந்த காலையிலே வெளிப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.